என் நெஞ்சில் நிறைந்து வாழ்ந்து என்னை இயக்கும் மாபெரும் சக்தியான எனதருமை நன்றி அன்னையர்களே. உங்கள் அனைவருக்கும் நன்றி நிறைந்த வணக்கங்கள். இந்த நாள் நன்றிக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள். பிப்ரவரி 14 காதலர் தினம் மட்டுமல்ல, இது அன்பை பரிமாறிக்கொள்ளும் ஒரு அற்புதமான நாள். ஒருவர் மீது அக்கறை உள்ளோம் என்பதை காட்டும் ஒரு புனிதமான நாள். இந்த புனிதமான நாளில்தான் 2016ஆம் ஆண்டு நாம் நமது நன்றி மையத்தை திறந்தோம். 10 ஆண்டுகள் பயணம் செய்து இதோ நாம் 11வது ஆண்டில் நுழைந்திருக்கின்றோம். அன்பு நன்றி அன்னையர்களே, இந்த 10 ஆண்டுகள் நாம் நம்முடைய அடித்தளத்தை மிகவும் பலமானதாக உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் நாம் நிறைய வளர வேண்டி இருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளில் ஒரு சில தோல்விகள், தேய்வுகள், மகிழ்ச்சியான சூழல்கள் எல்லாம் நடந்து இப்பொழுது நாம் பக்குவப்பட்ட மனிதர்களாக, பக்குவப்பட்ட அன்னையர்களாக உருமாறி இருக்கிறோம். அன்பு நன்றி அன்னையர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்வது இதுதான். எதை செய்தாலும் அதை சுத்தமாக செய்யுங்கள், சிறப்பாக செய்யுங்கள், நன்றாக செயல்படுத்துங்கள். ஏனென்றால் ஒரு தாய் என்பவர் தனி மனுஷி அல்ல. அடுத்த தலைமுறையின் முதல் புள்ளி நீங்கள். அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அன்னையரும் இன்னொரு தாயை பற்றி கவலைப்பட்டு நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய குழந்தைகள் வாழ்வதற்கு ஏற்ற சமூக சூழலை உருவாக்குவோம். இதுதான் நன்றி தாயின் அடிப்படையான ஒரு கடமை. நான் இந்த ஆண்டு பல நேரங்களில் உங்களிடம் சொன்னது போல, நீங்கள் ஆசைப்பட்டால் போதும், அடுத்தவர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் எழுந்தால் போதும், அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். எனவே குழுவை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டிகள், அன்னையர்கள், அந்த உறுப்பினர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரே கனவை சுமந்து நாம் செயல்படுவோம். நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய இலக்கு. நம்முடைய குழந்தைகள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழலை உருவாக்குவதுதான் நம்முடைய கனவு. எனவே இந்த 11வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற நாம் இன்னும் பல தூரங்கள் கடந்து போகின்ற நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நம் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்து கொள்வோம். சேர்ந்து உழைப்போம், சேர்ந்து வளர்வோம், சேர்ந்து வாழ்வோம். நன்றி சொல்வோம், நலமாயிருப்போம். நன்றி.